ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வருதுன்ட்டு நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. முதல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது ஒரு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் ப்ராடக்ட். எவ்ரி குவார்ட்டர் என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும் உங்களுக்கு கியூமுலேட்டிவாக நீங்கள் போடும்போது. ரெண்டாவது பாயிண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது ஒரு ஈல்டு, ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஈல்டுனா என்னன்னா என்ன வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு 1 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் 1 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுறாரு, 7% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவருக்கு வந்து 7000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது ஒரு கியூமுலேட்டிவா போடுறாருன்னு வச்சுக்கலாம். 7000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை 4 குவார்ட்டரா பிரிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 1750 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு வரணும். ஸோ 1 லட்ச ரூபா ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு, ஒரு குவார்ட்டர் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா 1,1750 ரூபா கிடைக்கும். அடுத்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 1,03,530 ரூபா கிடைக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு 7,186 ரூபா கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபா போற இடத்துல 7% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஆக்சுவலா 35,000 தான் வந்திருக்கணும். இந்த ஆனுவலைஸ்ட் ஈல்டு, இந்த வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு 42,000 ரூபா கிடைச்சிருக்கும். நீங்க 1 லட்சம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 42,000 வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 8.3% அப்படின்பாங்க. இதுதான் ஆக்சுவலா ஏமாத்து வேலை. நீங்க என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறதா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க கியூமுலேட்டிவா காம்பவுண்ட் பண்ண வருஷம் ஜாஸ்தியாக நாட்கள் ஜாஸ்தியாக உங்க எஃபெக்டிவ் ஆனுவலைஸ்டு ஈல்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறத மட்டும் கேளுங்க. உங்களுக்கு கியூமுலேட்டிவா ஆனுவலைஸ்டா எவ்வளவு ஜாஸ்தி வருதுங்கிறத நீங்க பார்த்து ஏமாறாதீங்க.